பேச்சாளர் டாக்டர் யூபி சந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது, என்னால் அதை பேலன்ஸே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தாங்க. ஒரு நாள் ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா, அப்பா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குப்பா, ஆனால் இன்னைக்கு எனக்கு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் இருக்குது, பாட்டு கிளாஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸ் இருக்குது, இதுமாதிரி ஏகப்பட்ட கிளாஸ்லாம் இருக்குப்பா, எப்படி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னே தெரியலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரா, அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அந்த ஆடுகளை தங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குடிசையில் போய் உட்கார வச்சானா. அப்புறம் உட்கார வச்சுட்டு சொன்னாராம், நீ வந்து இந்த ஆடுங்க எல்லாத்தையும் நீ படுக்க வைக்கணும், நான் நாளைக்கு காலையில் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு உடனே போன உடனே அந்த பையன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சானாம். அதில் ஒரு சில ஆடுங்கள்லாம் அதுவாகவே படுத்துடுச்சான், ஒரு சில ஆடுங்க அந்த பையன் சொன்ன உடனே படுத்துச்சான், ஒரு சில ஆடுங்க படுத்த ஆடுங்க திரும்பியும் எழுஞ்சி நின்றுதான், ஒரு சில ஆடுங்க கடைசி வரைக்கும் படுக்கவே இல்லையா. காலையில் அவங்க அப்பா வந்தோடனே அந்த பையன் சொன்னானா, அப்பா ஒரு சில ஆடுங்களை நான் படுக்க வச்சேன், அது படுத்துடுச்சு, ஒரு சில ஆடுங்களை நான் படுக்க வச்சேன் ஆனால் அது திரும்பி வந்துடுச்சு, ஒரு சில ஆடுங்க நான் சொல்லாமலே படுத்துடுச்சுப்பா, ஒரு சில ஆடுங்க கடைசி வரைக்கும் படுக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்களே, இந்த ஆடுங்க போல தான்ப்பா நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைங்க அந்த ஆடுங்க போல் நம்ம எதுவுமே பண்ணாமலே சால்வ் ஆகிடும், ஒரு சில பிரச்சனைங்க அந்த ஆடுங்க போல் சால்வ் ஆகும் திரும்பியும் வரும், ஒரு சில ஆடுங்க கடைசி வரைக்கும் சால்வே ஆகாதுப்பா. அதனால் நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் நம்மளோட வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உளித்தாங்கும் சிறுபம்தான் சிலையாகும், வலித்தாங்கும் நெஞ்சம்தான் வெற்றி பெறும். தமிழின் சிறந்த சொல் செயல் செய்து காட்டுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.